ஒரு அமைதியான நைட் டைம்ல நட்சத்திரங்கள் மெதுவா மின்னிட்டு இருந்துச்சு. காத்து மரங்கள் வழியா தாலாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு காணோம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நிலா வெளிச்சம் இல்ல. வழக்கமா வானம் பூரா தன்னோட வெள்ளி ஒளியால பிரகாசிக்கிற நிலா இருட்டுக்குள்ள மறைஞ்சு போயிருந்துச்சு. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்ல. போப்போ, குட்டி முயல் முதல்ல அத கவனிச்சான். போப்போ ஒரு பெரிய ஆலமரத்தடிக்கு அடியில ஒரு கூடுல வாழ்ந்துச்சு. அவன் வெளிய எட்டி பார்த்தான். தூக்க கலக்கத்துல கண்ண கசக்கிட்டு மேல பார்த்தான். அடடா! நிலா எங்க போச்சு? அவன் தனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டான். நிலா இல்லாம வானம் விசித்திரமா இருந்துச்சு. பயமா இல்ல. ஆனா தனிமையா இருந்துச்சு. போப்போ தன்னோட குட்டி ஸ்கார்ஃபை சரி செஞ்சான். ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடிவு செஞ்சான். நான் நிலாவுக்கு உதவணும். அவ எப்பவும் நம்மள கவனிச்சுக்கிறா. இன்னைக்கு நான் அவள கவனிச்சுப்பேன். காட்டுக்குள்ள அவன் துள்ளி குதிச்சு போனான். உயரமான புற்கள் மற்றும் அமைதியான மரங்கள் வழியா போப்போ மெதுவா நகர்ந்தான். யாரையும் எழுப்பி விடாம கவனமா இருந்தான். ஆனா சீக்கிரமே காத்துல குட்டி தங்க நிற விளக்குகள் ஆடுறத பார்த்தான். மன்னிக்கவும், போப்போ மெதுவா கேட்டான். நீங்க நிலாவோட வெளிச்சத்த பாத்தீங்களா? மின்மினி பூச்சிகள் சிமிட்டிட்டு அவனை சுத்தி ரீங்காரமிட்டன. நாங்க பார்க்கல, குட்டி மின்மினி பூச்சி சொல்லுச்சு. ஆனா நாங்க அத கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுவோம். அதனால குட்டி முயலும் ஒரு கூட்டம் மின்மினி பூச்சிகளும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள ஆழமா போனாங்க. அவங்க ஒரு உயரமான மரத்தடிக்கு வந்தாங்க. அங்க ஒரு வயசான ஆந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. மிஸ்டர் ஆந்தை, போபோ மெதுவா கூப்பிட்டான். ஆந்தை மெதுவா ஒரு கண்ண திறந்துச்சு. அப்புறம் இன்னொரு கண்ண திறந்துச்சு. ஹூம், இந்த நேரத்துல உனக்கு என்ன வேணும்? நாங்க நிலாவோட வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கோம், போபோ சொன்னான். ஆந்தை தன்னோட இறகுகள் நிறைந்த தலைய சாய்த்துச்சு. ஆஹா, எனக்கு புரியுது. நிலாவுக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப பிரகாசமானவங்களுக்கு கூட சில நேரங்கள்ல கொஞ்சம் அன்பு தேவைப்படும். அப்புறம் அவங்க ஒரு தூக்க கலக்கத்துல இருந்த நரிய ஒரு மரப்பொந்துல சுருண்டு படுத்திருந்தத பார்த்தாங்க. நரி கொட்டாவி விட்டுட்டு உடம்ப முறுக்குச்சு. நிலா நம்மள தினமும் இரவுல கவனிச்சுக்கிறா, நரி சொல்லுச்சு. ஒருவேளை இன்னைக்கு அவள தூங்க வைக்க யாராவது தாலாட்டு பாடணும் போல. அதனால ஒன்னா சேர்ந்து அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. போப்போ, மின்மினி பூச்சிகள், ஆந்தை மற்றும் நரி நிலா வழக்கமா உலகத்து மேல புன்னகைக்கிற மலை உச்சிக்கு ஏறினாங்க. அவங்கள பார்க்க முடியாட்டியும் அவங்க இன்னும் அங்க இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். மேகங்களுக்கு பின்னாடி காத்துட்டு இருந்தா. அப்புறம் போப்போ ஒரு தாலாட்டு பாடினான். ஒளி வீசு, குட்டி நிலவே, உன் மென்மையான வெளிச்சத்தை நாங்க மிஸ் பண்றோம். மேகங்களுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சுச்சு. ஒரு மென்மையான வெள்ளி பளபளப்பு எட்டி பார்த்தது. அப்புறம் நிலா சிரிச்சுச்சு. அவ போகல. அவ வெறுமனே ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. தனக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு யாராவது ஞாபகப்படுத்த காத்துக்கிட்டு இருந்தா. அந்த ராத்திரிக்கு அப்புறம் நிலா ஒரு குட்டி முயல் மற்றும் அவனோட நண்பர்களோட அன்பை எப்பவும் மறக்கல. அப்புறம் போப்போ எப்ப மேல பார்த்தாலும் அவளோட சிரிப்பு கொஞ்சம் பிரகாசமா தெரிஞ்சுச்சு அவனுக்காகவே.